இந்த வீடியோவில் நம்ம பிளானட் மெர்க்குரி அண்ட் வீனஸ் கிரசன்ஸாக தான் எப்போவுமே தெரியும், ஃபுல் வியூ தெரியாது அப்படின்றது எதனால அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பிளானட் மெர்க்குரி அண்ட் வீனஸ் பார்த்தீங்கன்னா இன்னர் பிளானட்ஸ் இன் சென்ஸ் சன்னு, அப்புறம் பிளானட் மெர்க்குரி, வீனஸ், அப்புறம் எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ எர்த்துக்கு முன்னாடி இருக்கிற பிளானட்ஸ் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சென்டர்ல எர்த் சன் இருக்கு, அப்புறம் பிளானட் மெர்க்குரி, வீனஸ், அதுக்கப்புறம் தான் எர்த் இருக்கு. ஸோ நம்ம எர்த்துக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறனால இந்த பிளானட் மெர்க்குரியும் பிளானட் வீனஸும் சன்னை கிராஸ் பண்ணி வரும்போது, அதாவது நமக்கு எக்லிப்ஸ் நேரம் நம்மளோட எர்த்தோட மூன் வந்து சன்னோட ஷேடோவை மறைக்கும் போது நமக்கு எக்லிப்ஸ் நடக்கும், சூரிய கிரகணம். ஸோ அதே மாதிரி எப்படி பிளானட் மெர்க்குரியோ இல்லை பிளானட் வீனஸோ சன்னை கிராஸ் பண்ணி போகும்போது அதை டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் ரெண்டுமே வந்து சன்னை கிராஸ் பண்ணி போகும்போது சன்லைட் வந்து பிளானட்ஸோட முன்பகுதியில் படுறதுனால பின்பகுதி நமக்கு வந்து எர்த்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ அதுதான் அந்த இமேஜில் இருக்கிறது. இதுதான் மெர்க்குரி ஆர் வீனஸ் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் வந்து எப்படி ஃபேஸஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போது சன்னோட முன்பகுதியில் பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் வரும்போது எர்த்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிரான்சிஷன் வரும். ஸோ அதனால தான் எர்த்லேருந்து பார்க்கும்போது அந்த கர்சர் வச்சிருக்க பாயிண்ட் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வரும்போது மெர்க்குரி ஆர் வீனஸ் டிரான்சிஷன் நடக்கும். பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் அதோட ஆர்பிட்டில் சுற்ற ஆரம்பிக்கும் போது எப்படி நாம் எர்த்துலேருந்து மூன் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபேஸஸ் வருதோ, அதே மாதிரி பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் வந்து நம்ம எர்த்துலேருந்து டெலஸ்கோப் வழியாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேஸஸ் தான் வரும். லைக் மூன் மாதிரியே ஒவ்வொரு கிரசன்ட் ஃபேஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த பர்டிகுலர் ஒயிட் போர்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து எர்த்துலேருந்து தெரிகிற போர்ஷன். ஸோ அதுதான் அது ஒயிட் போர்ஷனாக காமிச்சிருக்காங்க. டார்க் போர்ஷனுங்கிறது வந்து சன்லைட் படாமல் இருக்கும்ல பிளானட்டோட பின்பகுதி. ஸோ அது ஆப்வியஸாக நமக்கு தெரியாது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் வந்து அதோட ஆர்பிட்டில் சுற்றும் போது ஏன் அதோட முழு பகுதியும் வந்து நமக்கு எர்த்துலேருந்து பார்க்கும்போது தெரியாது அப்படின்னு. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் வந்து அதோட ஆர்பிட்டில் சுற்றும் போது எப்போ 100% இலிமினேஷன் வரும் அப்படின்னா சன்னோட பின்பகுதியில் வரும்போது தான். ஸோ சன்னோட பின்பகுதியில் வரும்போது நம்ம எர்த்துலேருந்து பார்க்கும்போது சன்னு பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸை மறைச்சிரும். அதனால தான் பிளானட் மெர்க்குரி ஆர் வீனஸ் வந்து 100% இலிமினேஷன் வரும்போது நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம பிளானட் வீனஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வீனஸ் இஸ் த பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த ஸ்கை ஆஃப்டர் த சன் அண்ட் மூன் பிகாஸ் இட்ஸ் அட்மாஸ்பியர் ரிஃப்ளெக்ட்ஸ் சன்லைட் ஸோ வெல். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இது நான் கேப்சர் பண்ணது தான், வேறு மந்தில் கேப்சர் பண்ணது தான், கிரசன்ட் ஃபேஸில் தான் தெரியும். ஸோ மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்துடும். வீனஸ் பார்த்தீங்கன்னா 6 months டேயில் வரும், அப்புறம் 6 months நைட் வரும். மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, சரியா. அண்ட் வீனஸ் ஹேஸ் நோ மூன்ஸ். அப்புறம் 1 day இன் வீனஸ் பார்த்தீங்கன்னா 243 எர்த் டேஸ். அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு வீனஸ்க்கு 243 days ஆகுமாம். 1 year பார்த்தீங்கன்னா 225 எர்த் டேஸ். அதாவது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 225 நாள் ஆகுமா. ஸோ எர்த் டேஸில் கம்பேர் பண்ணும்போது பிளானட் வீனஸில் 1 dayங்கிறது 1 year விடவும் அதிகம்.